ஆவியானவரோடு கூட இருக்கிற உறவை பலப்படுத்தணும்னா என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? அவரோடு கூட நீங்க பழகணும், அவரோடு கூட நேரம் எடுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அவர் என்ன செய்வாராம்? நம்மை நேர் வழியிலே நடத்தி கொண்டு போவார். அந்த தேவ பிரசன்னத்திலே நிரம்பி ஆராதிக்கிற போது அதான் சொல்லுங்க, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற போது அந்த ஆராதனையில் என்ன செய்வாராம்? ஆண்டவர் பிரியப்படுவார். தேவன் பிரியப்படுகிற போது பாருங்க, நீங்க சரியாய் தேவனை தொழுது கொள்வீர்கள் சொன்னா நம்ம கூட இருக்கிற தேவன் என்ன செய்வாராம்? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்புக்கு உண்டான எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுகிறார். ஏன்னா இந்த தேவ பிரசன்னம் கொண்டு வருகிற மேன்மைகள் அநேக காரியம் போடப்பட்டிருக்கிறது. வேதம் முழுவதும் நீங்க பார்க்க முடியும். என்னோடு கூட 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிற போது வாசியுங்கள். அவன் யூதா பென்யமீன் ஜனங்களையும் அவர்களோடு கூட எப்ராயிமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து பாருங்க, அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில். பாருங்க, நம்ம கூட தேவன் இருந்தா நமக்கு தயவு செய்ய, உதவி செய்ய, ஒத்தாசையா நிற்க ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் எழுப்பி தருவார். நமக்குண்டான எல்லாவற்றையும் இங்க பாருங்க, இந்த சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனை விதமான ஜனங்களை தேவன் என்ன செய்கிறாரா? ஏன்னா நம்ம கூட தேவன் இருக்கிறதை அவங்க பார்த்துட்டாங்கன்னு சொன்னா அவர்கள் என்ன செய்வார்களா? நம்மண்டையிலே இழுக்கப்படுவார். அந்த தேவ பிரசன்னம் கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். நீங்க என்னோடு கூட என்னாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களானால் அங்கே போடப்பட்டிருக்கிறது, அந்த தெய்வீக பிரசன்னம் நிரம்பின அந்த இடம் என்ன செய்யும்னா வெட்டுண்டு உலர்ந்து போகிற நிலைமையில இருந்த ஒரு கோலை துளிர்விட பண்ணினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாருக்குமான பிரமாணங்கள் அதுதான். கோல்களை வெட்டி கொண்டு வந்து ஒவ்வொரு கோத்திரமும் ஆசரிப்பு கூடாரத்திலே வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எல்லாருடைய கோல்களும் ஆசரிப்பு கூடாரத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையாய் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த லேவி கோத்திரத்தினுடைய கோல், ஆரோனின் பேர் எழுதப்பட்ட அந்த கோல் என்ன செய்ததா? பூ பூத்தது, துளிர்த்தது, வாதுமை படங்களை தந்தது. ஏன் சொன்னா நீங்க தேவ பிரசன்னத்துல சரியாய் இருக்கிற போது ஒன்றும் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லுகிற நிலைமையிலிருந்து கர்த்தர் திரும்பவும் ஒரு புது வாழ்வை கட்டி எடுப்போம். பூ பூத்து துளிர் விட்டு கர்த்தருக்கு மகிமை பாருங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதம் எப்ப வருகிறதுன்னு சொன்னா நீங்க அந்த தேவ பிரசன்னத்திலே சரியாய் கடந்து போகிற போது ஆண்டவருக்கு மகிமை. அந்த தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்குமானால் யோசுவா 3ஆம் அதிகாரம் 11 17 வரைக்கும் போடப்பட்டிருக்கிறது. யோர்தான் பிளவுண்டு போகும். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்ன செய்ததா? பாருங்க, அந்த தேவ பிரசன்னத்தினால நிரம்பிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்னாலே போகிறது. யோர்தான் பிளந்தது, எரிகோ உடைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். தாகோன் ஒன்றுமில்லாமல் போனது. ஏன் சொன்னா தேவ பிரசன்னம் அத்தனை மகத்துவமானது, அத்தனை நன்மையானவைகளை தரும். அந்த தேவ பிரசன்னத்தை நாம் உணர்ந்து ஆராதிக்கிற போது நம்முடைய வாழ்வின் எல்லா தேவைகளை கர்த்தர் பார்ப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஏசாயா 26:3 சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை என்ன செய்வேன்? பூரண சமாதானத்தை. ஏன்னா நம்ம தேவனை நம்பி தேவனை சார்ந்து அவரை மாத்திரம் உயர்த்துகிற போது நம்முடைய வாழ்வின் எல்லா தேவைகளை சந்திக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார்.